வணக்கங்க. சாய் குக்கிங் டைம் சேனலில் இன்றைக்கி கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் வெந்நீரை கொதிக்க வச்சு பச்சரிசி மாவு உப்பு போட்டு நல்லா கிண்டி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு பச்சரிசி மாவை உப்பு போட்டு எண்ணெயிலே அப்படியே கரைச்சி வச்சு கிண்டிட்டாங்க. அடுத்தது இந்த வானல் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன். காஞ்ச மிளகா, பெருங்காயம், தேங்காய். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து இந்த தாளிச்சு கொட்டினத்தில் இந்த மாவை கொட்டிடுங்க. மாவை கரைச்சி ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. கரைச்சி பச்சரிசி மாவு உப்பு போட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்படி கெட்டியாக வந்துடும். இறக்கி வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலப்பருப்பு எல்லாம் தாளித்து பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவனதையும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கிண்டி விட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு இட்லி பானையை அடுப்பில் போட்டு உருண்டையாக உருட்டி வைக்கணுங்க. இட்லி தட்டில் இது மாதிரி உருட்டி வச்சாச்சுங்க. இதை இனிமேல் போய் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி கொதிச்ச தண்ணியில் மாவை கரைச்சி போட்டு தான் கிண்டிடுவோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இது போய் இப்போ ஆவியில் வேக வைக்க போகிறோங்க. இது வெந்து போச்சுங்க கொழுக்கட்டை. இதில் நம்ம எடுத்து போட்டுடலாம். இன்னொரு ஈடு இருக்குங்க, அதையும் போட்டு வேக வைக்கணும். நான் பாதியாக போட்டிருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், அப்புறமேட்டு பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து செய்கிற கொழுக்கட்டை. இது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சாய் குக்கிங் டைம் சேனலில் இன்றைக்கி கார கொழுக்கட்டை, உப்பு உருண்டை, இப்படி எத்தனையோ பேர் இருக்குது. இது கார கொழுக்கட்டைன்னு நாங்கள் சொல்லுவோம். இதே போல் பச்சரிசி மாவு தண்ணியிலே கரைச்சி வச்சு அப்படி கிண்டுங்க. உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கிண்டி அதிலே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயத்துருவல், தேங்காய் துருவல், உப்பு எல்லாம் போட்டு ஒன்றா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சிங்கன்னா சுவையான கொழுக்கட்டை ரெடி. உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.